புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் டாஸ்மாக் அருகே கொலை செய்யப்பட்டவரின் உடலை அங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, கொலை செய்யப்பட்டவர் யார்? இப்போ கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்கணும், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், விசாரணை முறையாக நடைபெற வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாம் சரி. அவருடைய உடலை அதே இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் கோருவது எதனால்? என்ன விவரம்? திலகவதி, புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் கீழப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் முருகேஷ் கூலி தொழிலாளியான இவர் நேற்று இரவு மலையூர் டாஸ்மாக் கடை முன்பாக இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த போது 2 நபர்கள் அவரை கொடூரமாக வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நேற்று இரவே அவரது உறவினர்கள் குடும்பத்தினரும் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பல மணி நேரம் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பின்பு நேற்று நள்ளிரவே போலீசார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஐயப்பன் உள்ளிட்ட 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதன் பின்புதான் பொதுமக்களும் கொஞ்சம் அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க. இந்நிலையில் இன்று மாலை, அதாவது முருகேசன் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது உறவினர்களும் பொதுமக்கள் அந்த முருகேஷ் வெட்டி கொலை செய்யப்பட்ட டாஸ்மாக் கடை முன்பாகவே அவர் எரியூட்ட வேண்டும் என சொல்லி கட்டைகள்லாம் சாலையில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு போலீசார் தற்போது சடலத்தை அங்கு உள்ள இடுகாட்டுக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அங்க அவர் அடக்கம் இறுதி காரியங்கள் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த டாஸ்மாக் கடை முன்புதான் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இப்போ இதில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் இந்த கொலை கண்டிக்கத்தக்கது. அதனால் இந்த கடை முன்பாகவே அவர் எரியூட்ட செய்யணும் என்றுதான் அவங்க கோரிக்கை விடுத்தாங்க. அதனை போலீசார் மறுத்து தற்போது இடுகாட்டு கொண்டு போயிருக்காங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதோடு 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.